நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம். இது சக்தி நாணயம் டிவி சேனல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது 5 ரூபாயோட எரர் நாணயங்களை பற்றியும் அது என்ன விலைக்கு போகுதுங்கிறத பற்றியும் பார்ப்போம். சரிங்களா? முதல் நாணயம் இது வந்து 2009 2010 அடிக்கப்பட்ட நிக்கல் பிராஸ் நாணயம். இதோடைய எரர் பார்த்திங்கன்னா ஹாஃப் மெட்டல் ஸ்ட்ரைக். இது வந்து 6 கிராம் எடை உள்ளது. நிக்கல் பிராஸு 23 மில்லிமீட்டர். ஷேப் வந்து வட்ட வடிவமானதுங்க. இந்த நாணயம் என்ன விலை போகும்னா, சரி நாம் விலையை கடைசியாக பார்ப்போம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 2011 2019 வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நிக்கல் பிராஸ் நாணயம். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை எரர் இருக்குதுன்னா, இதுவும் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் தான். பார்த்திங்கன்னா இது ரெண்டும் முன்ன நாங்கள் பார்த்ததை விட இது ஒரு அதிகமான எரர் தான். இந்த நாணயத்தை நாம் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்த நாணயத்துக்கு மட்டும் யாரும் ஆர்டர் கொடுக்கல, அதனால் இதையும் சேர்த்து போடுறேன். 2011 2019 வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயமானது நிக்கல் பிராஸால் ஆனது. 6 கிராம் எடை உள்ளது. 23 மில்லிமீட்டர் ஷேப்பு, வட்ட வடிவமானது. இது வந்து பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நோய்டா அப்படின்ற 4 மின்ட்டுகளையும் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயம் எதுவுமே ரேர் கிடையாது. நோய்டா மின்ட்டு மட்டும் 2011 2012 2013 2013 2014 வரைக்கும் நோய்டா மின்ட்டு மட்டும் ஸ்கேரில் வருதுங்க. அப்படி வந்ததில் இது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 2013 ரெண்டுமே 2013 ஹைதராபாத் மின்ட்டில் தான் இந்த ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் எரர் வந்திருக்குது. சரி, நம்ம அடுத்தது விலையை நாம் அப்புறம் பார்ப்போம். இது வந்து 1992 2014 வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கலால் ஆன நாணயம். இதுவும் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் தான். இந்த பக்கம் தான் அது நல்லா தெரியுது. இது 1992 × 2004 அப்படிங்கிற எஸ்யூவில் அடிக்கப்பட்டது. காப்பர் நிக்கலுங்க, மெட்டலு. வெயிட் வந்து 9 கிராம் எடை. சைஸ் வந்து 23 மில்லிமீட்டர், வட்ட வடிவமானதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மின்ட்டுகள்லையுமே வந்து எல்லாமே எரர் இருக்குது. ஓஎம்எஸ் இருக்குது, ரேர் இருக்குது. 2004 தாங்க இதில் ரேர் இருக்குது. சரி, நாம் இப்போ இருக்கிற நாணயங்களை மட்டும் பார்ப்போம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக்குங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக்கு இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா
2001. இது நோய்டா மின்ட்டுங்க. 2001 நோய்டா மின்ட்டு. இது 1998 கல்கத்தா மின்ட்டுங்க. நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்களேன். கல்கத்தா மின்ட்டு. நம்ம அடுத்து ஹெவி வெயிட்டுங்க. அதே நாணயம் தான், 92லேருந்து 2004 வரைக்கும் அடிக்கப்பட்ட அந்த சீரீஸ் காப்பர் நிக்கல் நாணயம் தான். இது வந்து நார்மல் எடை 9 கிராமு. ஆனால் இதில் இருக்கிறது 10.34 கிராமு. அதுவும் ரீடட் எட்ஜு பாருங்களேன். ரீடட் எட்ஜு. .34 கிராம் ரீடட் எட்ஜு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1994 இதுவும் 10.32 கிராம். இது வந்து .32 கிராம். 1994 32 கிராம். இதில் இது ஹெவி வெயிட் தாங்க. இது ரெண்டும் ஹெவி வெயிட்டு. அது நோய்டா இல்லையே, இதில் நோய்டாவா மும்பையான்னு தெரியல. இருங்க, அது நல்லா ஃபோட்டோ எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து மும்பை மின்ட்டு தாங்க, புள்ளி கிடையாது. ஏன்னா இது அடித்ததே வந்து 3 வருஷம்தான். 3 மின்ட்டுகள் தான். ஒன்று மும்பை, அடுத்தது ஹைதராபாத், ஒன்று கல்கத்தா. நோய்டாவில் அடிக்கவே இல்லை. இது 3 மின்ட்டு தான். ஆனால் அடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதையும் கிட்டவாவோ தூரமாகவோ வச்சு பார்க்கும்போது புள்ளி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் புள்ளி கிடையாது, டைமண்ட் இதுங்க. இது டைமண்ட் குறியீடு. இதில் வந்து 10.32 கிராம் எடை இருக்குதுங்க. ஹெவி வெயிட் ஏறாது இது. முன்ன பார்த்த மாதிரியே அது வந்து இதுவும் ஒரு ஹெவி வெயிட் ஏறாது. அதாவது 95 பார்த்தோம் இல்லையா, 1995 கல்கத்தா மின்ட்டில் அதே மாதிரி தான் இதுவும் ஹெவி வெயிட் ஏரர். இது வந்து 2003ங்க. 2003 ஸ்மூத் எட்ஜு. ஸ்மூத் எட்ஜில் நல்லா தெரியுதுங்களா, ஸ்மூத் எட்ஜு. இது வந்து லோ வெயிட்டுங்க. நாம் முன்ன ரெண்டும் பார்த்தது வந்து ஹெவி வெயிட்டு, இது வந்து லோ வெயிட்டு. அதாவது இதனுடைய எடை பார்த்தோம்னா 7.8 கிராம். இது லோ வெயிட்டு, சரிங்களா. அடுத்தது 1998 ஹைதராபாத் மின்ட்டுங்க. இது பார்த்தோம்னா ரீடட் எட்ஜுங்க. ரீடட் எட்ஜு கோடாக இருக்குது பார்த்தீங்களா, ரீடட் எட்ஜு. இது வந்து ஒரு ஹெவி வெயிட் தாங்க, ஹெவி வெயிட் எரர். இதனுடைய எடை பார்த்தோம்னா 9.85 கிராம் இருக்குதுங்க. இது 9.85 கிராம் ஹெவி வெயிட். இது ஹெவி வெயிட்லேயே 3 நாணயம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம விலையெல்லாம் இப்போ பார்த்துருவோம், சரிங்களா. ஹெவி வெயிட்டு
ஹெவி வெயிட்டில் 3, லோ வெயிட்டில் 1 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க சிஸ்டர் அல்போன்சா நாணயங்க. இது வந்து ஹைதராபாத், கல்கத்தா, மும்பைங்கிற 3 மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க. நிக்கல் பிராஸுங்க. 6 கிராம் எடை, 23 மில்லிமீட்டர் விட்டம். வட்ட வடிவமானதுங்க. இது வந்து 3 மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து கல்கத்தா வந்து ரேர் மின்ட்டுங்க. இது கல்கத்தா மின்ட்டு தான். ஹைதராபாத் மின்ட்டு வந்து ஸ்கேரில் வருதுங்க. சரிங்களா? சரி, இப்போ நாம் வந்து ஒன்று ஒன்றா விலையை பார்த்துருவோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த 5 வகை ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் நாணயங்களும் பார்த்திங்கன்னா இது வந்து 80 ரூபாய்க்கு போகுங்க. இது வந்து 80 ரூபாய்ங்க விலை. இது 80 ரூபாய்க்கு போகுங்க. ஏன்னா சின்னதாக தான் இருக்குது இந்த எரர். 80. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. இது வந்து 100 ரூபாய்ங்க. இது வந்து 100 ரூபா. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது 100 ரூபா தாங்க. இந்த பிராஸ் நாணயங்களும் கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி தான் இருக்குது. ஆனால் இதையே 100 ரூபானே போடுறாங்க. 3 100 ரூபான்னு வச்சுருக்குறாங்க. இது வந்து 100, மொத்தம் 300. இது வந்து $180. மொத்தம் இது வந்து 460 ரூபாய்க்கு விலை ரேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெவி வெயிட் 10.34 கிராம் வந்து 3 நாணயமும் 1 300 ரூபாய்ங்க. காப்பர் நிக்கலில் செஞ்ச இந்த ஹெவி வெயிட்டுக்கு வந்து ஹெவி வெயிட் அண்ட் ரீடட் எட்ஜு, ஸ்மூத் எட்ஜுன்னு பல வகை எரர் கொண்ட 2 வகை எரர் கொண்ட இந்த 3 நாணயமும் 1 300 ரூபாய்ங்க. மொத்தம் 900 ரூபாய் செட்டு. இது லோ வெயிட்டு 300 ரூபாய்ங்க. சரிங்களா? இது சிஸ்டர் அல்போன்சா கல்கத்தா மின்ட்டு காயின் வந்து இதுவும் 300 ரூபாய்ங்க. ரேர் காயின் தான். இது அதிகமாக தான் சொல்லணும். இருந்தாலும் நான் உங்களுக்காக இதை வந்து உங்களுக்கு அது நான் நிர்ணயித்த விலைக்கே 300 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டு 300 ரூபாய்ங்க. சரிங்களா? 5 ரூபாயில் நாம் இப்போது 2 வகையான எரர் நாணயங்களும் ஒரு ரேர் நாணயம் பற்றியும் பார்த்தோம். ஒரு திருப்தியான விலையையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயங்க, நான் வீடியோ போடுறது எதுக்குன்னே எனக்கே தெரியல. தயவு செஞ்சு உன்னிப்பாக கேளுங்க சார். நீங்கள் விசாத என்கிட்ட பழைய நாணயம் இருக்குன்னு மொட்டையாகவே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, வாங்கிக்கிறீங்களான்னு. சாரி சார். நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு இப்போ நான் எடுத்து போட்டிருக்க இந்த அடையாளங்களை வச்சு கேளுங்க சார். சரிங்களா? சரிங்க. நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கிற வரைக்கும்
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.